சரி, கண்ணு தெரியுதாம்மா? ஸ்கேன் பண்ணும்போது இப்படி ஸ்கேன் பண்ணக்கூடாதுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு. இந்த ஃபில்டர் போடக்கூடாது, கண்ணு தெரியாது ஃபில்டர் போட்டீங்கன்னு. சரி, இதை தெரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா உங்க இதுல பாத்துக்கிறேன். ஹேண்ட் அப்புறம் சரி, இங்க என்ன இருக்கு? ஆனா இப்போ. சரியா? சரி, ஆனா இப்போக்கு முன்னாடி என்ன போடணும்? சூப்பர். முன்னாடி என்ன இருந்துச்சு? ஆனா இப்போ. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் பி போடுறேங்க. பி போட்டாதான் என்னால ஏர்லியர்னு போட முடியும். சரியா? அப்ப பி போட்டுட்டு ஏ சாரி கான்செப்ட் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு ஏபிசிடியே மாத்திடுறேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏர்லியர், ரைட்டா? ஏர்லியர் artisans and farmers mostly worked out of their homes and set their own hearts. But now it was different. Actually, it is different. Now போட்டிருக்காங்க it is different, and this transition to factory work was unpleasant, right? அப்போ transition இருக்குல்ல, transition இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். transition இருக்காங்க எங்க? முன்னாடி இப்படி வேலை பார்த்தாங்க, இப்ப எப்படி வேலை பார்க்கறாங்க? இப்ப எப்படி எங்க வேலை பார்க்கறாங்க? ஃபேக்டரிஸ்ல. சோ ஃபர்ஸ்ட் பி போடணும், பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் ரைட். ஓகே, டீல என்ன இருக்கு? மோர் ஓவர். அப்ப இதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் முன்னாடி இருக்கு, ரைட்? மோர் ஓவர் ஃபேக்டரி கண்டிஷன்ஸ் were often terrible and completely changed how people organized their days, and time was no longer their own. சரியா? அப்ப மோர் ஓவர் போட்டு பின்னாடி என்ன சொல்றாங்க? பாசிட்டிவா பேசுறாங்களா நெகட்டிவா பேசுறாங்களா? ஃபேக்டரிய பத்தி எப்படி பேசுறாங்க? நெகட்டிவா பேசுறாங்க. அப்போ மாற்றத்தை பற்றி பேசியாச்சு. முன்னாடி இப்படி இருந்தாங்க, இப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு, ஆனா இப்ப வித்தியாசமா இருக்குது. ஃபேக்டரி ஒர்க் எப்படி இருக்குது? இது எப்படி அன்பிளசண்டா இருக்குதுன்னு தான் பின்னாடி சொல்ல போ. சரியா? ரைட். இப்ப நான் டி வாசிட்டேன், அடுத்தது இ. The idea that என்னது? நார்மல் கன்ஜெக்ஷன். என்ன ஐடியானா, men had to show upனா நீங்க ஒரு விஷயத்துக்கு அப்பியர் ஆகுறது, அப்பியர் ஒரு விஷயத்துக்கு வர்றது, and take orders from a boss, someone they were not even related to. இது யாருங்க? இது யாரு சொல்றாங்க? பாஸ். was demeaning and emasculating. அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு, கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த பாயிண்ட் எதை பத்தினதுங்க? இந்த பாயிண்ட் எதை பத்தினது? அன்பிளசன்ட் எல்லாம் ஓகே, ஃபேக்டரின்னு படிச்சோம், ஃபார்ம் ஒர்க்னு படிச்சோம். இது எதை பத்தினதுதான்? எதை பத்தினதுதான்? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஃபேக்டரி. சரியா? அப்ப பிஏசிய போட்டுட்டோங்க. டிஏ நான் வாசிச்சிட்டேன், இயையும் வாசிச்சிட்டேன். எப்படி முடிக்கிறது? சரி, பிசிஏ போட்டிருக்கேன், பிஏசினே வருது, பிசிஏ போட்டிருக்கேன். அடுத்தது இடிஏ டிஇஆ, இக்கு அப்புறம் டி. ஏன்னா ஈட சொல்ற பாயிண்ட் ஃபேக்டரியை பத்தி நெகட்டிவான பாயிண்ட். பாஸ்ட் இருந்து வேலை வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கேவலமா தோணுது. மோர் ஓவர் ஃபேக்டரி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? மோசமா இருக்குது. and completely change how people organize their days, and time was no longer their own, right? இந்த பாயிண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒண்ணு தோணும். என்ன தோணும் சொல்லுங்க? என்ன தோணணும்? ஆரம்பத்துல இவங்க எப்படி வேலை பார்த்தாங்க? வீட்டுல இருந்து வேலை பார்த்தாங்க, அப்புறம் அவங்களுடைய டைம்ல வேலை பார்த்தாங்க. சரியா? ஆரம்பத்துல இப்படிதான் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. இது முன்னாடி இந்த வேலைகளை இதுக்கு மீனிங் சொல்லுங்க பாப்பா. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிரியேட்டட் ஜாப்ஸ் தட் என்னதுங்க? தட் என்னது? தட் என்னது? ஜாப்ஸ் தட் ஹேட் never existed before. actually never existed before. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைகளே கிடையாது. அந்த வேலைகளை கொண்டு வந்தது இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ரைட்? அடுத்தது and brought a change in the way people work, right? இத எக்ஸ்பிளைன் பண்றது தான் எந்த பாயிண்ட் அப்படின்னா, ரைட், சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அப்படி சொல்றாங்க. இந்த பாயிண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஆரம்பத்துல எப்படி வேலை பார்த்தாங்க?
அவன் வீட்ல இருந்து வேலை பார்த்தா, அப்புறம் அவனுடைய ஓன் டைம்ல வேலை பார்த்தா. ஆனா இப்போ இட் வாஸ் டிஃபரெண்ட். இந்த இருக்குல்லங்க, மாத்துனாங்கன்னு சொல்றாங்கல்ல, brought a change ன்னு சொல்ற வார்த்தை தான் இங்க எப்படி சொல்றாங்க, டிஃபரெண்ட் சொல்றாங்க. அண்ட் திஸ் மாத்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி மாத்திருக்காங்களா? எங்க மாத்திருக்காங்க? பிலையும் சிலையும் மாத்தினது சொல்றாங்களா? திஸ் டிரான்சிஷன் டு ஃபேக்டரி ஒர்க் வாஸ். அப்ப பின்னாடி எதை பத்தி பேச போறாங்க? இந்த அன்பிளசன்ட் பத்தி பேச போறாங்க. 2 பாயிண்ட் இருக்கு. பிசிஏ போட்டுட்டு இடி. சரியா? சரி, உங்களுக்கு இந்த இடி ஈஸியா தெரியுது. உங்களுக்கு இந்த இடி ஈஸியா தெரியுது இல்ல? இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியலன்னு வச்சுக்கோ, இடி போடுவீங்களா டிஇ போடுவீங்களா? மோர் ஓவர்னா நமக்கு தெரியும். அப்போ என்னது மோர் ஓவர்னா? சேம் டைப், ரைட்டா? முன்னாடி ஒண்ணு சொல்லிருக்கணும், அதே மாதிரிதான் அடுத்த சொல்றோம். மோர் ஓவருக்கு மீனிங் தெரியல அப்படின்னா உங்களுக்கு பிசிஏ டிஇயா இல்ல பிசிஏ இடியான்னு முடிவு பண்ணவே. ரைட், கரெக்ட் ஆன்சர் என்னதுதான்? பிசிஏ. சரி, செகண்ட் பேராஜமல் போட்டாச்சா? சம்பந்தம் இல்லாமல் ஆன்சர்கள் வருது. பேராஜம்பிள்ஸ். செகண்ட் பேராஜம்பிள் ஆன்சர் பி, பிடி, பிடிஏ, ஈசியா? பிடிஏ ஈசியா? இன்சிடென்ட் வரிசை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி சரி, அடுத்தது பி. எக்ஸ்பிளைன்னா ஜாயின் பண்றது மட்டும். பிடி ஏன் ஜாயின் பண்ணீங்க? அந்த லைனுடையா என்ன சொல்லியிருக்காரு? அந்த லைனோட இன்னொன்னு சொல்லியிருக்காருலங்க, இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு? இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமா? அலசி எடுக்கணும் இப்போ. என்ன சொல்லியிருக்காரு? பிடி தானங்க சொன்னீங்க. பிடிக்கு அப்புறம் ஏயா? சரி. அடுத்தது ஈட வந்துட்டு கிராப்பிள் வந்து கொஸ்டின்ஸா? சரி, உட்காருங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஈட கிராப்பிள் வித் கொஸ்டின்ஸ், சீட வந்து கொஸ்டின் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இவங்க எங்க தப்புடுறாங்கம்மா? இல்ல கரெக்டா தான் சொல்றாங்களா? எங்க தப்புடுறாங்க? ஆன்சர் பிஏவா? பிஏ டிஇசி என்ன? என்னது சியா? இசி பிஏடி, இசிபிஏடி. கீர்த்தி உங்க பக்கத்துல ஒரு கூடுங்க. பிஏஇசிடி. ஒரு கொஸ்டின் இதுக்கு வேற இவ்வளவு தூரம் தோன்றாங்க எடுக்கிறாங்க. நீங்க தானே அப்புறம் காமிச்சீங்க. ஆன்சர் என்னது? இபி இபிஏடிசி தான் ஆன்சர். இபிஏடிசி. சரி, இ ஃபர்ஸ்ட் போடாத ஜீவன்கள்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. இப்போ இ ஃபர்ஸ்ட் போடல அப்படிங்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க.
மீதி பேர்லாம் எதுக்குமா இ ஃபர்ஸ்ட் போட்டீங்க? மீதி பேர் எதுக்கு இ ஃபர்ஸ்ட் போட்டீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதுக்கு இ ஃபர்ஸ்ட் போட்டீங்க? இ எதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டீங்க? இ எதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டீங்க தனலட்சுமி மேம்? இ எதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டீங்க? பிகினிங்னு ஆரம்பிச்சிருக்கா? எஞ்சி நிலுங்க, சேர்மன் எஞ்சி நிலுங்க. ஈ எதுக்குங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்க? ஈல என்ன இருக்கு? உட்காருங்க உட்காருங்க. ஈ எதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டீங்க? இதெல்லாம் பார்க்கணுங்க, சரியா? நீங்களும் பார்க்கணும், நான் பார்க்கணும். இவ்வளவு பேர் எஞ்சி நின்னீங்கன்னா நான் தான் ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். இன்னொரு பேராசம்பிள் எங்க? சாக்ரட்டிஸ் கதை இருக்காங்க. சாக்ரட்டிஸ் கதை இருக்கு. சென்டென்ஸ வாசிக்கணும், சரியா? சென்டென்ஸ் எப்பவுமே வாசிக்கணும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வார்த்தைகளை மட்டும் பாக்கீங்க, வார்த்தைகளை மட்டும் பாக்குறீங்க. ஈங்கிறது ஜெனரல்ங்க, ஜெனரல் சென்டென்ஸ். ஈல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. யார பத்தியாவது பேசியிருக்காங்களா? எதை பத்தி பேசியிருக்காங்க? பிலாசபி பத்தி பேசியிருக்காங்க. ஜெனரலா பிலாசபி பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யார் கதைக்குள்ள போகணும்? நீங்க சாக்ரட்டிஸ் கதைக்குள்ள போகணும், கரெக்டா? ஜெனரலா அதை பத்தி பேசி. சோனா என்னதுங்க? சோனா என்னது? சோனா என்னது? ரிசல்ட். ரிசல்ட் தானே? ரிசல்ட்னா அதெல்லாம் ஆரம்பத்துல வச்சிருப்போமா பின்னாடி வச்சிருப்போமா? பின்னாடி வச்சிருப்போம். சரி. He postulated. He postulated. என்ன அர்த்தம்? என்ன என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? சொல்றாரு சொல்றாரு ஒரு தியரி மாதிரி சொல்றாரு, சரியா? என்ன பாஸ்டுலேட் பண்றாருன்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன். சரி, இந்த கதைலாம் நமக்கு வேண்டாம், ஏன்னா கீழே ஸ்டார்ட் ஆகுது. இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிடையாது. ரைட், அடுத்தது. Socrates thought that self-understanding was essential to know how to live and how to live well within oneself and with others. Right, Socrates என்ன யோசிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. ரைட், அடுத்தது. So the question who am I has a extensive implication and should be dealt with caution. First வராது. ரைட், இது வாசிக்க கூடாது. ஆக்சுவலா பி வாசிச்சிருக்கணும். அடுத்ததான் along the lines of what he said. சரியா? மீனிங் சொல்ல சொன்னா இங்கிலீஷ் எனக்கு மறக்கிற ரேஞ்சுக்கு மீனிங் சொல்றாங்க. இதுக்கு மீனிங் எப்படிங்க புரிஞ்சுப்பீங்க? மீனிங் எப்படி புரிஞ்சுப்பீங்க? along the lines of what he said. கஷ்டம், சரியா? அவரு என்ன சொன்னாரு அப்படிங்கிற லைன்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி. அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி. இவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னமா சொன்னீங்க? இல்லைங்க, என்ன சொன்னீங்க? நாம எப்படி புரிஞ்சுக்கணும், ஹியூமன் நேச்சர் எப்படி புரிஞ்சுக்கணும்ட்டு சாக்ரட்டிஸ் சொன்னாரு அப்படிங்கிற. நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஹியூமன் நேச்சர் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சாக்ரட்டிஸ் சொன்னாரு அப்படிங்கிறாங்க. இப்படிதான் நீங்க மீனிங் புரிஞ்சுக்கிறீங்க. உட்காருங்க. இந்த ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு தெரியுமா? அப்ப பக்கத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தாருமா? அப்படிதான் உங்க மீனிங் இருக்கு, சரியா? அவர் ஒரு பெரிய சென்டென்ஸ் சொல்லுவாரு, ஒரு காதுல கேட்டுட்டு மோடி மிகவும் கெட்டவர் அப்படின்னு ஒருத்த லைன்ல சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்றீங்க. தெளிவா மீனிங் சொல்லணுங்க. இங்க பாருங்க. ஈவன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் கிரவுண்டட். கிரவுண்டட்னு என்ன எடுத்துங்க? ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷனா இருக்குது. இவர் சொன்ன விஷயத்துக்கு ஏத்த மாதிரி, இவர் சொன்ன விஷயங்கள் இருக்குல்லங்க, அதே மாதிரிதான் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கூட கிரவுண்ட் ஆக்கி இருக்குது. கிரவுண்ட் ஆக்கி இருக்குன்னா ஃபவுண்டேஷன்ல இருக்குது. இப்ப கவர்மெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன்ல யாரு சொன்னது இருக்குது? சாக்ரட்டிஸ் சொன்னது இருக்குல்ல. சாக்ரட்டிஸ் சொன்னதை பத்தி இல்லைங்க. சாக்ரட்டிஸ் சொன்னதை எப்படி எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தானே இருக்குது. இங்க சாக்ரட்டிஸ் சொன்னது இல்ல ராஜா. இங்க என்ன இருக்குன்னா, அவர் சொன்னார்ல, அவர் சொன்ன மாதிரி விஷயங்களை தான் எது கிரவுண்ட் ஆகி இருக்குது?
ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கூட கிரவுண்ட் ஆகி இருக்குது. என்ன விஷயங்கள்ல? இன் ஹவ் வி அண்டர்ஸ்டாண்ட் ourselves and human nature. இந்த விஷயங்கள் இருக்குல்ல, நாம நம்மள எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஹியூமன் நேச்சர் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல சொன்னது சாக்ரட்டிஸ். ஆனா அவர் சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எது இருக்குது, அவர் சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எதுங்க இருக்குது, கவர்மெண்டே கிரவுண்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறாங்க. பேசிக்கா இந்த பாயிண்ட் உங்களுக்கு வாசிக்கும் போது சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது மேட்டர் ஆகக்கூடாது. சாக்ரட்டிஸ் சொன்னதுடைய அப்ளிகேஷன், சாக்ரட்டிஸ் சொன்னதை எங்க யூஸ் பண்றாங்க அப்படிதானே வரணும். சொல்றது புரியுதாமா? இது சாக்ரட்டிஸ் சொன்ன கதை கிடையாது. சாக்ரட்டிஸ் சொன்னது எங்க இருக்கு தெரியுமா? இங்க இருக்குது, இங்க இருக்குது. இங்க வந்துட்டு அது இல்ல. இங்க பேசிக்கா என்ன இருக்குது சொல்லி முடிச்சிட்டாருங்க. சொன்னதை எங்க யூஸ் பண்றாங்க. இது எங்க போட்டாங்க? ஆன்சர் எங்க போட்டிருந்தாங்க? இது எங்க போட்டிருந்தாங்க? எங்க போடுவாங்க? அவர் சொன்னதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் சொல்லுவீங்களா? அப்ளிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவீங்களாங்க? சொல்ல விடுவீங்கல்ல. சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன போடுவீங்க? அப்ப இதை எங்க போடணும் அப்படின்னா பின்னாடி எங்கேயோ போட்டு. சொல்றது புரியுதா? இது ஏன் பின்னாடி போட முடியல? இது ஏன் பின்னாடி போட முடியல? இதையும் ஏபிஇ நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க இல்லைங்க. ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? சென்டென்ஸ் மீனிங் புரியல. இது பேசிக்கா அவர் சொன்ன விஷயம் கிடையாது. இது பேசிக்கா அவர் சொன்னதுடைய அப்ளிகேஷன் புரியல. நம்ம ஆளுக்கு மீனிங் புரியும். எந்த அளவுக்கு புரியும்? சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு ஏதோ அப்படிங்கிற மீனிங் புரியும். நமக்கு இங்க என்ன புரியணும்? அவர் சொன்னதுடைய அப்ளிகேஷன். சொல்றது புரியுதா? நான் ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சேன். பேசாம உங்களுக்கு ஒரு 30 நாளைக்கு எடிட்டோரியல் மட்டும் எடுக்கணும். டெய்லி எடிட்டோரியல் டெஸ்ட் பார்ப்போம். சரி, சின்ஸ் இட்ஸ் ஆரம்பத்துல இருந்து has grappled with questions. கொஸ்டின் கூட சண்டை போட்டது யாரு? பிலாசபி கொஸ்டின்ஸ் கூட சண்டை போடுது. எந்த எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்? நான் யாரு, நான் எதுக்கு இருக்கேன் அப்படிங்கிறது. which are important to how we make choices and how we interact with the world. சென்டென்ஸ் புரிஞ்ச உடனே தெரியும் இது எப்படிப்பட்ட சென்டென்ஸ். இது எப்படிப்பட்ட சென்டென்ஸுங்க? சொல்லி கொடுக்கலையாங்க? சொல்லுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ராஜா. எத்தனை தடவை ஜெனரல் டு ஸ்பெசிபிக், ஜெனரல் டு ஸ்பெசிபிக்னு கத்திருப்பேன். மேல இருந்து பாருங்க, எங்கேயாவது ஜெனரல் பாயிண்ட் ஏதாவது இருக்கா? சாக்ரட்டிஸ் சோ ஹி செட். இங்கதான் மொத்தமா எதை பத்தி பேசுறாங்க. இது என்ன போடணும்? எத்தனாவது சென்டென்ஸா போடணும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா போடும். ப்ரோ இது நீங்க என்கிட்ட கொண்டு வந்தீங்க தானே? நான் உங்க கண்ணு முன்னாடி தானே போட்டேன். எவ்வளவு நேரம் ஆச்சு ப்ரோ? ஒரு 2 நிமிஷத்தை போட்டு முடிச்சது தானே இதை? சரி, எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க. நான் போட்டேன்னா நீங்க போடணும், அவ்வளவுதான். என்னால போட முடியலன்னா நீங்க போட வேண்டாம். இந்த டெஸ்ட் இருக்குல்ல, டெஸ்ட் போய் பாருங்க. 36 போட்டேன். நான் பேசிக்கிட்டே தான் போட்டேன். 36 போட்டேன். 32 கரெக்ட், 4 தப்பு. ஏன் தப்புன்றதையும் போய் பாருங்க. நாளைக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். எந்த கொஸ்டின் நான் போட்டேன், எந்த கொஸ்டின் எனக்கு தப்பு, ஏன் தப்புன்னு கேட்பேன். நாளைக்கு ஹோம்ஒர்க் என்னதுதான்? வீடியோ போயிட்டு பொறுமையா பார்ப்போம். சரியா? ரைட். ஈ போட்டாச்சு. ஈக்கு அப்புறம் எங்க போறது? இந்த ஹீ இருக்கு இல்லைங்க, இந்த ஹீ பாயிண்ட் ஏல இருக்குது, டீல இருக்கா? ரைட். ஏல இருக்கு, டீல இருக்கு. இல்ல ஏல இருக்கிற பாயிண்ட் வேற, டீல இருக்கிற பாயிண்ட் வேற. கரெக்டா? ஏல என்ன இருக்குது? அவர் என்ன சொன்னாருன்னு இருக்குது. டீல அவர் சொன்னதுடைய அப்ளிகேஷன் இருக்கு. ரைட். இது ரெண்டுக்கும் முன்னாடி உங்களுக்கு என்ன வரும்? கரெக்டா? ஏன்னா சாக்ரட்டிஸ் thought that self understanding was essential to know how to live and how to live well with and with others. சரி, ரோஷினி மேம் கூப்பிடுங்க. வாட்ச் உடனே என்ன தோணுது? சாக்ரட்டிஸ் நல்லவர்னு தோணுதா? வாட்ச் உடனே என்னங்க தோணுது? வாட்ச் உடனே என்ன தோணுது? இது என்ன இருக்கு? How we make choices and how we interact with the world. ரைட். அதை தான் இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? How we live, how to live
and how to live well with and with. அதே மாதிரி பாயிண்ட் வருதா ராஜா? சரி, ரைட். இப்போ சாக்ரட்டிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிலாசபி எது கூட சண்டை போடுது? கொஸ்டின்ஸ் கூட சண்டை போடுது. சரியா? சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு? தாட் தட் என்ன சொல்றாரு? எது முக்கியமா? பேசிக்கா இவர் என்ன தெரியுமா பண்றாரு? பிலாசபியில வரக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரா செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்ற முடிக்கிறாங்க. சரி, இங்க பாருங்க, இங்க என்ன இருக்குது? பிலாசபி என்ன பண்ணுது? கொஸ்டின்ஸ் ஆஃப் நான் யாரு, நான் எதுக்கு இருக்கேன், அதான் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த கேள்விகளுக்கு சண்டை போடுது. கேள்விகளுக்கு பிலாசபி முதல்ல இருந்து சண்டை போடுது. சாக்ரட்டிஸ் என்ன யோசிக்கிறாரு? எது முக்கியங்கிறாரு? செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எசென்சியல். எதுக்கு இந்த கேள்விகள் வருதாங்க? இந்த கேள்விகள் வருதா? ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், எப்படி நான் வாழணும், எப்படி மத்தவங்க கூட வாழணும்ட்டு, அது எல்லாத்துக்கும் அவர் பதிலா எதை வச்சிருக்காரு? சொல்றது புரியுதா? அப்ப அந்த கேள்விகள் கூட சண்டை போடுறதுக்கு இவர் ஒரு ஆன்சர் வச்சிருக்காரு. இபி போடலாமா போடக்கூடாதா? இவ்வளவு டீட்டெயிலா தெரியலனாலுமே உங்களால போட முடியும். சரியா? சரி, பி. அடுத்தது he postulated. இத போடுவா, ஏன்னா இது அவருடைய பாயிண்ட் தானங்க. அவர் பாயிண்ட்ல இருந்து கண்டினியூ ஆகுதா? இங்கிட்ட எந்த வார்த்தை போடுறாரு? செல்ஃப். இங்கிட்ட என்ன இருக்குது? செல்ஃப் டிட்டர்மினேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் செல்ஃப் நாலேஜ், ஆன் நாலேஜ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அரவுண்ட் இட். ஆன்சர் கண்டினியூ ஆகுதா? ரைட். அப்ப பி போடுறேன். பிக்கு அப்புறம் ரைட்ஸ். இவர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவர் சொல்லியிருக்காருல, சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணிதான் எதுவே கிரவுண்ட் ஆகி இருக்குது? கவர்மெண்ட் கிரவுண்ட் ஆகி இருக்குன்னு அவங்க சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க? சரி, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கிரவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலங்க. என்னங்க சொல்றாங்க? இனிமேல்லாம் அடுத்த பேட்சுக்குலாம் என்னது? கொஸ்டினை கண்ணிலே காமிக்க கூடாது. க்ளோஸ் டெஸ்ட்னா என்னன்னு கேட்கணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அவ்வளவு தூரம் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்போம். சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கிரவுண்ட் ஆகி இருக்குது, அதான் மீனிங்கா? இங்க ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்டே கிரவுண்ட் ஆகி இருக்கு. ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கிரவுண்ட் ஆகி இருக்குன்னா வேற அர்த்தங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்டே கிரவுண்ட் ஆகி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டா தப்பாங்க? ஈவன்லாம் நான் சொல்லி தரல, இதெல்லாம் சொல்லலையா? எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னதே கிடையாதா? ஓடு முடிஞ்சிட்டா. he suspected me. இதுக்கோ even he suspected me. இப்ப மட்டும் வாய் திறப்பாங்க. அவன் டவுட் பண்ணா. இதுக்கு என்ன அர்த்தம்? அவனே டவுட் பண்ணிட்டான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ராஜா? இங்க என்ன பண்றோம்? எதை அழுத்தி சொல்றோம்? அவனே டவுட் பண்ணிட்டான். இது அவன் டவுட் பண்ணான் சாதாரணமா. இது அவனே டவுட் பண்ணிட்டான். இங்கேயும் அப்ப இது என்னது? காணும், கொஸ்டினை காணும். இங்க என்னது? கவர்மெண்டே கிரவுண்ட் ஆகி இருக்குது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? இது சின்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்களா? இது பெரிய விஷயம் சொல்றாங்களா? பெரிய விஷயம். கவர்மெண்ட் இவரு சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறான். சொல்றது புரியுதா? அப்படி சொல்லிட்டாரு. சொன்ன விஷயங்களுடைய அப்ளிகேஷன்ஸ். அப்ப இ போட்டாச்சு, ஏ போட்டாச்சு. சரி, ஈக்கு அப்புறம் என்ன போட்டோங்க? பி போட்டோமா? பிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன போட்டுக்கோ? ரைட்ஸ். இன்னும் மீது என்ன மட்டும் தான் இருக்கு? சீல் என்ன இருக்கு? அதனால கொஸ்டின் இங்கதானே ஆரம்பிச்சாங்க. கொஸ்டின்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் போட்டாங்கல்ல, அங்க இருந்து the question who am I has extensive என்ன அர்த்தம்?
எக்ஸ்டென்சிவ்னா என்ன எடுத்துங்க? எக்ஸ்டென்சிவ் மீனிங் கரெக்டா? எக்ஸ்டென்சிவ்னா என்னது? சில வார்த்தைகள் இருக்கும், நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா பார்த்திருப்போம், ஆனா அந்த வார்த்தைக்கு தெளிவா மீனிங் தெரியாது. அதுல ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன எக்ஸ்டென்சிவ்னா என்ன அர்த்தம்? தேடிடுவோமா? தேடுங்க தேடுங்க. 2 பேராஜம்பிள். நீங்க அந்த டெஸ்ட கரெக்ஷன் கொடுக்கணும்னு ஒண்ணு. நிறையான்னு அர்த்தங்க. எக்ஸ்டென்சிவ்னா நிறையா, மெனி, மெனின்னு அர்த்தம். சரியா? சரி, என்ன சொல்றாங்க? இந்த கேள்விகளுக்கு எப்படிப்பட்ட விளைவுகள் இருக்கு? எப்படிப்பட்ட விளைவுகள் இருக்கு? நிறைய விளைவுகள். அதனால இந்த கேள்விக்கு நிறைய விளைவுகள் இருக்குது. அண்ட் should be dealt with. இந்த கேள்வி எப்படி டீல் பண்ணணும்? எப்படி டீல் பண்ணணும்? கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இந்த கேள்வி இருக்குல்ல, who am I has extensive applications. சரி, இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அர்த்தம்? விளைவுகள். இந்த கேள்விக்கு நிறைய விளைவுகள் இருக்கு, அதனால இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும்ன்றாங்க. இந்த வார்த்தை எந்த வார்த்தை? சோனா என்னதுங்க? ரிசல்ட். அதுக்கு முன்னாடி ரீசன் சொல்லணும்ல. ரீசன் சொல்லணும் தானங்க. ரீசன் எங்க இருக்கு? ரீசன் எங்க இருக்கு? ரீசன் எங்க இருக்கு? டீல இருக்கணும்ல. டீல இருக்கணும்ல ரீசனு. டீல ரீசன் இருந்தாதான் ஈல என்ன போட முடியும்? ரிசல்ட் போடும். இருக்கா? இருக்காதுங்க. கவர்மெண்டே இத பேஸ் பண்ணி தான் இருக்கு, அதனால இந்த கேள்விய கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். சொல்லலாம்ல, கவர்மெண்ட் இத பேஸ் பண்ணி தான் இருக்குது. இவர் சொன்ன விஷயங்களை கிரவுண்ட் பண்ணி தான் கவர்மெண்டே இருக்குது. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கேள்விகளுக்கு நிறைய என்னது இருக்குது? விளைவுகள் இருக்குது. இதை எப்படி டீல் பண்ணணும்? சொல்றது புரியுதா? ஆன்சர் கடைசி என்ன வரும் அப்படின்னா EBAD CR. ABCD கன்ஃபியூஸ் ஆகும். EBAD. இந்த கொஸ்டின் அப்பா போடுறதுதான் கஷ்டம். சென்டென்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா லட்டு மாதிரி வந்துடும். சரி, பிரேக் எடுத்துக்கலாம்.